ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கார்த்தி. வெல்கம் டு இங்கிலீஷ் பேசி பழகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் போன வீடியோ எல்லாத்துலயுமே நம்ம தனித்தனி வீடியோவா பார்த்தோம். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத டீட்டெயில்டா பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு டேப்லெட் காலம் போட்டுட்டு ஒரு வெர்பை எடுக்க போறோம். எடுத்து அதை எல்லா சென்டென்சஸ்க்கும் அந்த ஒரு வெர்பை வச்சு எல்லா சப்ஜெக்டையும் எழுத போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பிளே அப்படின்ற ஒரு வேர்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு ஐ பிளே அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டோடையும் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கும் எழுத போறோம், நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் எழுத போறோம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கும் எழுத போறோம். அந்த மாதிரி ஏன் எழுதுறோம்னா, நமக்கு எந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஆகுது, என்ன மாறுது, வெர்பு நம்ம எப்படி எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்றது நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஞ்சம் கூட நமக்கு கன்ஃபியூஷன்ஸே வராது. அதனாலதான் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு செயல் நிகழ்காலத்துல தொடர்ந்து கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருக்கிறது. அதை நம்ம சொல்றதுதான் மென்ஷன் பண்றோம்ல. இப்போ அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான், அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான், அவன் சமைத்து கொண்டு இருக்கிறான். மேக்சிமம் நம்ம தமிழ்ல சொல்லும் போது இந்த கொண்டு கொண்டு அப்படின்ற வார்த்தை வரும். அந்த மாதிரி வந்தாலே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு தான் அர்த்தம். ஏன்னா சமையல்ன்றது நம்ம உடனே செஞ்சிட மாட்டோம், கொஞ்சம் டைம் இருக்கும். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அவன் சமையல் செய்து கொண்டிருக்கிறார், அவர்கள் சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவன் சமையல் செய்து கொண்டிருக்கிறான், அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்னா பாசிட்டிவ்ல என்ன கேட்போம், அவன் சமையல் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். இது நெகட்டிவ்னா அவன் சமையல் செய்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம். இது இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி கேட்போம், அவன் சமையல் செய்து கொண்டு இருக்கிறானா அப்படின்றத கேட்போம். உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா வேணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். வாங்க இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாசிட்டிவ்னால என்னது, நேர்மறையான வாக்கியங்கள். இப்போ பாசிட்டிவோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி எழுதலாம். பாசிட்டிவோட ஸ்ட்ரக்சர் என்னது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், எப்பவுமே சப்ஜெக்ட் எழுத போறோம். அதுக்கப்புறமா என்ன எழுதணும், ஐ வந்தா ஆம், ஐ வந்தா என்ன சொல்லியிருக்க, ஆம் எழுதணும். ஷீ, ஹீ, இட், அப்புறம் எந்த சிங்குலர், என்ன சிங்குலர் வேர்டு வந்தாலும் என்ன எழுதணும், இஸ். இப்போ இதே இது நம்ம ப்ளூரல், என்ன ப்ளூரல் வந்தாலும் சரி சப்ஜெக்டா வி, தே, யூ இதெல்லாம் ஆர் போடணும். இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வந்தா ஆம் எழுதணும். சிங்குலர் வேர்டா இருந்துச்சு, ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இஸ் போடணும். ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்துச்சு, வி, தே, யூ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஆர் போடணும். ஸோ சப்ஜெக்டை பொறுத்து இது மூணா வரும் ஆக்சிலரி வெர்பு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். அது என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை பொறுத்து இது நம்ம எழுதணும். ஓகேவா, சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆக்சிலரி வெர்பு, இந்த மூணு டைப் இருக்கும். இது நம்ம கரெக்டா பார்த்து எழுதணும். அதுக்கப்புறமா வெர்பு எழுத போறோம். வெர்போட என்ன சேர்க்கணும், நமக்கு ஐஎன்ஜி சேர்க்கணும். கண்டிப்பா வெர்போட என்ன சேர்க்கணும், ஐஎன்ஜி சேர்க்கணும். சப்ஜெக்ட் அப்புறம் ஆக்சிலரி வெர்பு, வெர்போட ஐஎன்ஜி சேர்க்க போறோம். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்குரிய ஃபார்ம். இப்போ இதே இது நெகட்டிவ் சென்டென்ஸ்னா எப்படி வரும், ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுத போறோம். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஆக்சிலரி வெர்பு நமக்கு சப்ஜெக்டை பொறுத்து மூணா வரும். அதையும் நம்ம கரெக்டா பார்த்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இது நமக்கு என்னது, நெகட்டிவ் சென்டென்ஸ், ஸோ நாட் சேர்க்கணும் கண்டிப்பா. அதுக்கப்புறமா என்ன எழுதணும், வெர்பு, வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். நெகட்டிவ் சென்டென்ஸ்னாலே நமக்கு என்னது, எதிர்மறையான
வாக்கியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு அப்புறமா ஆக்சிலரி வெர்பு, அதுக்கப்புறமா இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து அப்படியே எழுதிட போறோம். இதுதான் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸோட ஃபார்ம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால என்னது நமக்கு? கேள்வி வாக்கியம். கேள்வி வாக்கியம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னது? ஃபர்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சிலரி வெர்ப் என்னது நமக்கு? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஆமா, இஸ்ஸா, ஆரான்றது வந்து சப்ஜெக்டை பொறுத்து. ஸோ நம்ம வந்து எது வருதோ அதுக்கு தகுந்தாப்புல எழுதிக்கணும். ஆமா, அப்படி இல்லைன்னா இஸ்ஸா, அப்படி இல்லைன்னா ஆரான்னு சொல்லி பார்த்துக்கணும். நீங்க இதுல எதுனா ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வரும், சப்ஜெக்டுக்கு அப்புறமா வெர்பு வரும். வெர்போட என்ன சேர்த்து வரணும்? கண்டிப்பா இது கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால ஐஎன்ஜி சேர்த்து வரும். இதுதான், இவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஐ அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வச்சு எழுதி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஹீ, ஷி, இட் எழுதலாம். அதுக்கப்புறம் வி, தே, யூலாம் வந்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஐ வந்து வச்சு எழுதலாம். இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? சப்ஜெக்ட். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போற வெர்பு என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளே. ஓகேவா? இப்ப நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறேன். அதை வந்து நம்ம எப்படி வந்து பாசிட்டிவ்ல சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஐ போட்டாச்சு. ஐ வந்தா என்ன ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? வெர்பு என்னது? விளையாடுறது. ஸோ பிளே. பிளே கூட என்ன சேர்த்து எழுதணும்? ஐஎன்ஜி, கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால. ஸோ பிளேயிங். ஐ ஆம் பிளேயிங். என்ன விளையாண்டுட்டு இருக்கான்னு சொன்னோம்? கிரிக்கெட். மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸை அஸ் யூஸ்வல் நம்ம அப்படியே எழுதிடலாம். கிரிக்கெட். பாருங்க, ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட். நம்ம ஈஸியா எழுதிட்டோம் பாத்தீங்களா? இப்போ இதே இதை நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவோம்? அவன் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது? ஐன்ற சப்ஜெக்ட் வச்சு எழுதணும். ஸோ ஐ எழுதியாச்சு. ரெண்டாவது ஆக்சிலரி வெர்பு. ஐ வந்தா என்ன ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? ஆம். ஸோ ஆம். இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறம் இப்ப என்ன வரணும்? நாட். வெர்பு என்னது? பிளே, பிளேயிங் தான். ஸோ எதுவுமே நமக்கு சேஞ்ச் ஆக போறது இல்லை. வெர்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் வரும். பிளேயிங். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? அதுக்கப்புறம் இருக்கிற வேர்டை நம்ம அஸ் யூஷுவல் அப்படியே எழுதிடலாம். ஸோ கிரிக்கெட். லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப். அவ்வளவுதான். ஐ ஆம் நாட் பிளேயிங் கிரிக்கெட். இங்க எப்படி எழுதியிருக்கோம்? ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட். இங்க ஐ ஆம் நாட் பிளேயிங் கிரிக்கெட். இப்போ இதே இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதுவோம்? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு வரும். ஸோ நம்ம இப்போ ஐ வச்சு தான் எழுத போறோம்ன்றதுனால ஆம், ஆம், ஐ, ஆம், ஐ. அடுத்து என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுதி ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதியிருக்கோம்? சப்ஜெக்ட் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமா வெர்பு எழுதணும். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஸோ பிளேயிங். பிளேன்றதான் வெர்பு. அதோட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுனா ஆம் ஐ பிளேயிங். அடுத்ததுக்கு மிச்சம் கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட்டை நம்ம அப்படியே எழுதிடலாம். ஆம் ஐ பிளேயிங் கிரிக்கெட். பாருங்க, ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட். ஐ ஆம் நாட் பிளேயிங் கிரிக்கெட். ஆம் ஐ பிளேயிங் கிரிக்கெட். ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹி, ஷி, இட் இதை வச்சு எழுதலாம். அதே மாதிரி சிங்குலர். சிங்குலர்னா இப்போ ஒரு பர்சன் நேம், ஒரு ஆளை பத்தி மட்டும் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இஸ் தான் நமக்கு வந்து வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹி, ஷி, இட் வச்சு எழுதலாம். நானும் இங்க எழுதுறேன், நீங்களும் வந்து எழுதுங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன டிஃபரன்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் எழுத ஆரம்பிக்கிறேன், நீங்களும் எழுத ஆரம்பிங்க. பாருங்க, இப்போ நம்ம ஹி, ஷி, இட் வச்சு எழுதியிருக்கோம். சப்ஜெக்ட் வந்து ஹி, ஷி, இட். அப்புறம் சிங்குலர்லாம் வந்தனா என்ன ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? இஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க ஐ வந்ததுனால என்ன பண்ணியிருக்கோம்? ஆம் அப்படின்னு பண்ணியிருக்கோம். அப்போ ஐ ஆம். ஹி வந்தா
is. she வந்தா is. it வந்தா it is. அதே மாதிரி நம்ம இது கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால வெர்போட ing சேர்த்திருக்கோம். புரிஞ்சதா உங்களுக்கு? I am playing cricket. He is playing cricket. She is playing cricket. It is playing cricket. இப்போ இதே இது ஒரு நேம் எடுத்துக்கலாம். இப்போ பாலா அப்படின்னு ஒரு நேம் எடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா பானு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எதுனா ஒரு பெர்சன் நேம் சொல்லும் போது அப்ப என்ன சொல்லணும்? பானு இஸ் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. I am not playing cricket. ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிட்டோம். இப்போ he she க்கு என்ன எழுதியிருக்கோம்? He is not playing cricket. She is not playing cricket. It is not playing cricket. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியிருக்கோம். he வந்தா என்ன எழுதணும்? is. ஸோ நாட் எழுதியிருக்கோம் நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால. அதே மாதிரி she is not. it is not. அதே மாதிரி வெர்போட நம்ம ing சேர்த்து எழுதியிருக்கோம். இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றதுனால. I am not. He is not. She is not. It is not. எப்பயுமே நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறமா தான் நாட் சேர்க்கணும். இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்டை பொறுத்து என்ன ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும்ன்றத நம்ம கரெக்டா ஞாபகத்துல வச்சிருக்கணும். ஐ வந்ததுனால இங்க ஐ பிளேயிங் கிரிக்கெட். இங்க ஹி வந்திருக்கு. ஸோ இஸ் ஹி பிளேயிங் கிரிக்கெட். அடுத்து ஷீ வந்திருக்கு. அதனால இஸ் ஷீ பிளேயிங் கிரிக்கெட். இட் வந்திருக்கு. ஸோ இஸ் இட் பிளேயிங் கிரிக்கெட். as usual நமக்கு இது present continuousன்றதுனால வெர்போட ing சேர்த்து எழுதி. அதுக்கடுத்து கிரிக்கெட்ன்ற வேர்ட் இருக்கு, அதை அப்படியே எழுதியிருக்கோம். லாஸ்ட் எண்டிங்ல கண்டிப்பா வந்து கொஸ்டின் மார்க்கோட தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நமக்கு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம வி தே யூ அதுக்கு வந்து எந்த மாதிரி எழுதணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வி தே யூலாம் வந்தா நம்ம என்ன ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம்? ஆர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். நானும் எழுதுறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து எழுதுங்க. நம்ம வந்து யூ வி தே வச்சு எழுதியாச்சு. நீங்களும் கரெக்டா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னு சொல்லி செக் பண்ணலாம். யூ ஆர் பிளேயிங் கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து யூ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னது? யூ வி தே. அப்புறமா ப்ளூரல்லாம் வந்தா என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம ஆர் சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ யூ வந்ததுனால ஆர் போட்டிருக்கிறோம். இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ வெர்போட ing சேர்த்து எழுதியிருக்கோம். யூ ஆர் பிளேயிங் கிரிக்கெட். we are playing cricket. they are playing cricket. we வந்ததுனால ஆர் போட்டிருக்கோம். கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால ing சேர்த்திருக்கோம். as usual அதுக்கு அடுத்து இருக்கிறத நம்ம அப்படியே வந்து எழுதிடலாம். they are playing cricket. இப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியிருக்கோம் யூ. நெக்ஸ்ட் வந்தது என்னது? ஆக்சிலரி வெர்பு. யூ வந்ததுனால ஆர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போட்டிருக்கோம். யூ ஆர் நாட் பிளேயிங் கிரிக்கெட். கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால வெர்போட ing சேர்த்திருக்கோம். we are not playing cricket. they are not playing cricket. பாருங்களேன் எவ்வளவு ஈஸியா வந்து இருக்கு. நம்மளாலையும் கண்டிப்பா வந்து சென்டென்ஸ் வந்து ஈஸியா மேக் பண்ண முடியும். குட்டி குட்டி சென்டென்ஸா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெரிய சென்டென்சஸ்க்கு போனா நமக்கு கொஞ்சம் கூட குழப்பமே வராது. நம்மளாலையும் வந்து ஈஸியா வந்து ஆங்கிலம் சரளமா பேச முடியும். இப்ப பாருங்க நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி எழுதியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆக்சிலரி வெர்ப் தான் வந்து எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம யூ வி தே எல்லாம் யூஸ் பண்றதுனால ஆர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர் யூ இங்க பிளே இங்கு ing எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இது கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால வெர்போட ing சேர்த்திருக்கோம். ஆர் வி பிளேயிங் கிரிக்கெட்.
ஆர் தே பிளேயிங் கிரிக்கெட்? பாருங்க எவ்வளவு ஈஸியா சிம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்க டேப்லர் காலம் போட்டு நீங்க எழுதும் போது நமக்கு பாசிட்டிவ்ல என்னமா சேஞ்ச் ஆகுது, நெகட்டிவ், இன்டர்கேட்டிவ், இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன என்ன நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மறுபடியும் வந்து நீங்க வந்து ஒரு வெர்ப் எடுத்துக்கோங்க மாத்தி மாத்தி. இப்ப நம்ம வந்து எடுத்திருக்கிறது பிளேன்னு சொல்லி எடுத்திருக்கிறோம். நீங்க குக் எடுத்துக்கோங்க, இல்ல ஜம்ப், டான்ஸ் அல்லது ஸ்பீக்கு, இந்த மாதிரி எதுனா ஒரு வெர்பை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து டேப்லர் காலம் போட்டு பிரிச்சு எழுதி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கூட வந்து டவுட்டே வந்து வராது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால சப்ஜெக்ட் எழுதியிருக்கோம், ஆம் இஸ் ஆரான்னு சொல்லி பார்க்கணும். அப்புறமா வெர்பு வந்து என்ன மாதிரி வரும்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு சின்ன சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டு பிரிச்சு எழுதி பாருங்க, கொஞ்சம் கூட நமக்கு டவுட்டே வராது. ஓகேவா? ஐ வந்தா ஆம் போட போறோம், ஹீ வந்தா ஹீ, ஷீ, இட், அப்புறமா சிங்குலர், எந்த சிங்குலர் வந்தாலும் சரி அதுக்கும் வந்து இஸ் தான் போட போறோம். ஓகேவா? யூ, வி, தே இதெல்லாம் வந்துச்சுன்னா ப்ளூரல். அதே மாதிரி ப்ளூரல் இதெல்லாம் வந்தா என்ன போட போறோம்? ஆர் யூஸ் பண்ண போறோம். இவ்வளவுதான் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நீங்க வந்து வெர்போட கண்டிப்பா அதே மாதிரி ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஐ ஆம், ஹீ, ஷீ, இட், சிங்குலர்னா இஸ், யூ, வி, தே, அப்புறம் ப்ளூரல்லாம் வந்துச்சுன்னா ஆர். இவ்வளவுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். இதே டேப்லர் காலம் போட்டு ஏற்கனவே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு பார்த்துட்டோம், பாஸ்ட் டென்ஸ்க்கு பார்த்துருக்கோம், ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பார்த்துருக்கோம், இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு வெர்பை வந்து கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கடுத்து வந்து நமக்கு அதுல டவுட்டே வரக்கூடாது. அதுக்காக தான் வந்து இந்த டேப்லர் காலம் போட்டு உங்களை எழுத சொல்றது. நம்மளால வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், கொஞ்சம் கூட குழப்பமே வராது. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.